இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ. அது நான் பேசுறேன். இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் தி டீம் டிஎம்கே வாட் எவர் ஐ அம் சேயிங். இருக்கு இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும். அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும். நான் யாருமே இழிவா நான் பேசல, யாரும் அதிகமா நான் பேசல நான். பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் தி டிஎம்கேஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக். உதாரணம், நடந்து முடிய சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேர்ல அதிகமான எண்ணிக்கையில வெற்றி பெற்றது வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம். 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம். அவர்கள் 12 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். யாருக்கு கொடுக்க வேணாம் நான் யாரும் சொல்லல. அடுத்தது வெள்ளாள கவுண்டர் சமுதாயம். 9 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது நாடார் சமுதாயம். 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். அடுத்தது நாயுடு சமுதாயம். 15 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது முதலியார் சமுதாயம். 10 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 2 உறுப்பினர்கள். அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம். 2 உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். அது யாரும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3 ரெட்டியார் சமுதாயம். அதுக்கு 2 அமைச்சர்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் வந்திருக்கு. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முத்தரையர்களுக்கு பார்த்தா 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஆனா 1 தான் கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு 3 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி மீனவர் சமுதாயம் 2 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கு. இன்னும் கூடுதலா கொடுக்கணும், தப்பு கிடையாது. எல்லாம் நான் யாரும் சொல்லல. ஆனா 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது 2 சேர்த்து பாத்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள். திமுக 131 உறுப்பினர்கள், 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவினா வெறும் 6% எடுத்துங்க. 34ல 6ன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமா 18% வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 சமுதாயம் திமுக கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் 35-36%. அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்துல அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க. திமுக 34 அமைச்சர்கள். அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால், 2வது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில புரோட்டோகால் 34வது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர். 33வது இடத்துல புரோட்டோகால் மதிவேந்தன். அவர் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா 31வது இடத்துல, 32 தெரியல யாரும் தெரியல, 31வது இடத்துல யாருன்னா கணேசன். அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? ஏன் பட்டியலின மக்களுக்கு உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? பிடபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதான் நீங்க பேசுற சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெட்டு பேச்சு பேசிட்டு இருக்க. இது நிச்சயமாக வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல மக்கள் போய் பேச போறோம். இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கான இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல, கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளவு வந்துட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த 35 ஆண்டு காலத்தில்
எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்துல எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க, பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம்.